ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மினி சுவிங் மிஷின். இது வந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லரிங் நீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதில் எஸ்பெஷலி விமனுக்கு வந்து அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த மினி சுவிங் மிஷின்லேயே வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த சில்லெக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டாப் பிராண்டாக இருக்குது. இதில் வந்து ரேட்டிங்கும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த பிராண்டை வாங்கினேன். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து தைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக தைச்சிடலாம். ஸோ இந்த மிஷினோட வேறு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுட் பெடல் வந்திருக்கு, ஒரு அடாப்டர் வந்திருக்கு. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. இது வந்து ரிமூவபிள் தான். ஸோ இது வந்து நம்ம தைக்கும்போது நான் மாட்டி காட்டுறேன். அடுத்து இந்த மிஷினில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் பட்டன்ஸ். ஒன்று வந்து ஆன் ஆஃப், இன்னொன்று வந்து லைட்டு, இன்னொன்று வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது நம்ம தைக்கிற ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பட்டன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் அண்ட் ஃபுட் பெடலோட சாக்கெட்ஸ் இருக்குது. இந்த மிஷினோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம பேட்ரிலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேட்ரிஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட். இப்போ இன்கேஸ் கரண்ட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பேட்ரி யூஸ் பண்ணி கூட இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரெட்டு மாற்ற அந்த ஹோல்டர். ஸோ இதை வந்து நம்ம புல் பண்ணிக்கணும். இது வந்து உள்ளே புஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இதை புல் பண்ணி வச்சுட்டு நம்ம த்ரெட்டு மாட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாபின் செக்ஷன். பாபினில் வந்து நூல் சுற்றிட்டு இதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம எப்பயும் போல் நீடில் விட்டு புல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பாபினோட நூல் வந்து வந்துடுது. அடுத்ததாக இப்போ இதில் வந்து த்ரெட்டு நம்ம தைக்கிறதுக்கு மேலே போடுற த்ரெட்டு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒன்று வந்து இந்த த்ரெட் ஹோல்டரில் போட்டுக்கலாம், இன்னொன்று வந்து நம்ம பாபின் யூஸ் பண்ணியே வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த த்ரெட் ஹோல்டர்லேருந்து கொண்டு வந்து இந்த ஒரு சின்ன இதில் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த டென்ஷனில் போட்டுட்டு திருப்பி இன்னொரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக கோர்க்குற மாதிரி மேலே கொடுத்துட்டு அந்த சின்ன சின்ன ரிங்ஸில் கொடுத்துட்டு ஃபைனலாக நீடில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டென்ஷனை வந்து நம்ம எப்பயும் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுதான் அவங்க கொடுத்துருக்க அந்த குட்டி டேபிள் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுக்கு வந்து தனியாக கீழே வந்து இந்த ஃபோல்டபுள் லெக்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து விட்டுட்டு அந்த டேபிளோட மாட்டிக்கலாம். இந்த குட்டி டேபிள் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சுவிங் மிஷினோட ஹைட்லேயே இருக்கனால நமக்கு வந்து இது மேலே துணி வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மிஷினை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக துணியெலாம் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன் பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆன் பண்ண உடனே வந்து என்ன ஆகும்னா இது வந்து ஓட ஆரம்பிச்சிடும் மிஷின். ஒருவேளை நீங்கள் துணியே வைக்காமலோ இல்லை வந்து கரெக்டான ஃபோல்டில் கரெக்டான தைக்கக்கூடிய இடத்துல வைக்கலை அப்படின்னா வந்து தப்பாக தையல் விழுந்துடும். இது வந்து தைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக தைச்சிடலாம். ஸோ பேசிக் தெரிஞ்சவங்க ரொம்பவே நல்லா தைக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ இதை தைச்சு காட்டுறேன். நான் வந்து துணியை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு ஆன் பண்ண உடனே வந்து மிஷின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பிகினர்ஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு கம்மியான விலையில் கிடைக்கிற ஒரு மிஷின். ஸோ இதை வச்சு அவங்க வந்து சுவிங் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல பிராண்டில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வீட்டில் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தைக்க மாட்டேன், எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்ட்ரேஷனுக்கோ இல்லை வந்து ஒரு செகண்ட் ஸ்டிச்க்கோ மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மிஷின் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் உங்ககிட்ட இருந்தால் ஆல்ட்ரேஷன்ஸோ இல்லை வந்து மேலே செகண்ட் ஸ்டிச்சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம டெய்லர் ஷாப்பை தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பேசிக் டெய்லரிங் தெரியும், நான் வந்து ஓரளவு தப்பேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மிஷினை ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன்ஸோ இல்லை ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதோ அதெல்லாமே வந்து நீங்களே பண்ணிக்கலாம். இந்த சுவிங் மிஷின் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 கிட்ட வந்தது. ஸோ வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு இந்தளவு பட்ஜெட் வந்து போதுமானது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சுவிங் மிஷின் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காம்பேக்டாக இருக்கிறது தான். ஸோ நம்ம வந்து தைச்சிட்டு அழகாக ஒரு ஷெல்ஃபில் கூட நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
பேசிக்காக தையல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம இதை கிஃப்டாக கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நான் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.